ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது அனிஷக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து குறைஞ்சிடுச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம திருப்பி ஸ்பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகுது கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்கெல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இப்போது மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாயிடுச்சு. அதை எப்படி ஸ்பீட் பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஊக்லா அப்படிங்கிற கம்பெனி, ஓகேவா, அந்த ஊக்லா அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நடத்தின ஒரு ரிசர்ச், சரிங்களா? அந்த ரிசர்ச்லேருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ரிசல்ட்டை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது மூலமாக உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸ்டெப் நம்பர் 1. இதில் உங்கள் ஃபோனில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு ஆப் அப்டேட் பண்ணுற விஷயமே தெரியாது. ஸோ அதனால் வந்து ஆப் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதும் தெரியாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆட்டோ அப்டேட் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆட்டோ அப்டேட் வந்து எந்த டைமில் வேணாலும் உங்களோட ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே டைமில் இந்த ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நெட்டும் ஃபாஸ்ட்டாகவே தீர்ந்துடும். சரிங்களா? அதனால ப்ளே ஸ்டோரில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 2. இந்த ஸ்டெப் நம்பர் 2ல் வந்து நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம், அதாவது நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணாலும், லைக் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரௌசிங் ஆப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒபேரா யூஸ், இதெல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டால்ஃபின் ப்ரௌசர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரௌசர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் உங்கள் மொபைல் இருந்தது அப்படின்னா அதோட லைட் வெர்ஷன் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த மேஜர் வெர்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த லைட் வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இது மூலமாகவும் நெட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மேஜர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் வந்து பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃபோனில் நெட் ஆனில் இருந்துச்சுன்னா கூட நம்ம நெட்டும் தீரும், அதே டைமில் வந்து நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே டைமில் நீங்கள் இன்டர்நெட் ஆனில் வச்சிருக்க பர்சன் அப்படின்னா யூஸ் பண்ணுற டைமில் மட்டும் ஆனில் வச்சுக்கிட்டு மற்ற டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ மறக்காதீங்க, ஆப் எல்லாமே லைட் வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3. இந்த 3வது ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஒரு டைமில் எதுக்காச்சும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு அவசியத்துக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து அந்த அவசியம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணியிருக்க மாட்டீங்க. சரிங்களா? அந்த ஆப் வந்து அப்படியே உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ இதுவும் உங்களோட ஃபோனில் நெட்டை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க உங்களோட ஃபோனில் இன்டர்நெட் காலியும் ஆகும், அதே டைமில் நெட்டு ஸ்லோவாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அன்யூஸ்ட் ஆப்ஸ் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சில ஆப் வந்து சிஸ்டம் ஆப்பாக இருக்கும். சரிங்களா? சிஸ்டம் அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் அப்ளிகேஷனாக இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து டிலீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸை வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணி வச்சுட்டோம்னா கூட அந்த ஆப் வந்து அப்படியே டெம்பரரியாக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ரன்னும் ஆகாது, நெட்டும் எடுக்காது. சரிங்களா? ஸோ இதனால் கூட உங்களோட ஃபோனில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடை வந்து அதிகரிக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஊக்லா அப்படிங்கிற கம்பெனி நடத்தின ரிசர்ச்சில் வெளிவந்திருக்கிற தகவல்கள். ஸோ இந்த பேசிக் விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட நெட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏபிஎன் செட்டிங்ஸையும் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏபிஎன் செட்டிங்ஸ் மாற்ற தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். தெரியாது அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, ஏபிஎன் செட்டிங்ஸ் எப்படி மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.